வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்னைக்கு நம்ம சூப்பர் டேஸ்டியான வட்டலப்பம் தாங்க பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு ரொம்ப சிம்பிளா ஈஸியா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான வட்டலப்பம் உங்க வீட்லயும் நீங்க சூப்பரா சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இங்கே நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கோம். இதில் ஒரு 5-6 ஏலக்காய், குட்டியாக இருக்கனால ஒரு 6 ஏலக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா முத்துக்கள் பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு 4 ஏலக்காய் போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக முந்திரி பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கலாம். நான் இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சிருக்கேன். இதோட ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நம்ம பல்ஸ் மோட்ல அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை பல்ஸ் மோட்ல அரைச்சாச்சு. இப்போ இது கூட ஒரு 5 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாங்க. இது கூட ஒரே ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம். இப்போ இதை திரும்பவும் பல்ஸ் மோட்ல மிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்ம முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ இதுல ஒரு 400 ml அளவுக்கு பால் சேர்த்திடலாம். இப்போ பால் சேர்த்தியாச்சு. இதை திரும்பவும் ஒரே ஒரு பல்ஸ் மோட் கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இது போல ஒரு சின்னதா ஒரு வடிகட்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண இந்த மிக்சரை வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஏலக்காயோட திப்பி அதெல்லாம் அப்படியே நின்றுடும். இப்போ இது போல நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்க, அந்த ஏலக்காயோட திப்பி எல்லாம் நின்றுடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். முந்திரி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல ஒரு ரிச்னஸாக இருக்கும். முந்திரி சேர்க்காமையும் சேர்க்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்னைக்கு இங்கே ஒரு கேக் பேக்கிங் டின் எடுத்திருக்கேன். இல்லை நார்மல் பாத்திரம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதில் நான் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது, ஒரு டீஸ்பூனுக்கு கம்மியாக தான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த மிக்சரை இதில் சேர்த்திடலாங்க. இங்கே பாத்திரத்தில் தண்ணி வச்சு இப்படி ஒரு ஸ்டாண்டாட்ட சின்னதாக வச்சுருக்கோம். இப்போ இந்த மிக்சரை உள்ளே வச்சு ஒரு லீஃப் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ இந்த நீராவிலேயே ஒரு 20 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ 20 நிமிஷம் கழித்து நம்ம வெளியில் எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். பாருங்க, நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இப்போது இதை பிளேட்டில் திருப்பி போட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்க, நம்ம லைட்டாக நெய் தடவணும், ஒட்டாமல் எந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம கத்தியில் கட் பண்ணலாங்க. பாருங்க, எந்த அளவுக்கு சூப்பரா வட்டலப்பம் ரெடியா இருக்கு. நம்ம செய்த இந்த வட்டலப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.